இந்த வீடியோவில் கூலான மேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ட பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. ரேப்பர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கான அயன் பால்ஸ் தான். இந்த அயன் பால்ஸை பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே, மேக்னெட் எப்படி வந்து அயனை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இது வச்சுருப்பாங்க. இதே போல் மைக்ரோ அயன் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். இந்த வகையான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டேரெக்டாக சாண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இன்னும் வந்து பியூர் ஆகணுங்கிறதுக்காக ஸ்டீலை வந்து கரெக்டாக வந்து மல்டிபிளான பீஸாக வந்து லேயராக வந்து கட் பண்ணி அந்த ஸ்க்ராப் மாதிரி எடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஹுக்கிங் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ண முடியாது. மேக்னெட் கூட ஹுக்கை எப்படி ஒரு பொருளை வந்து எடுக்க முடியும் டக்குன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ கிளிப்போடு இதை ஜாயின் பண்ணிவிட்டு நாம் வந்து ஜஸ்ட் ஹுக் பாயிண்ட்டில் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஹுக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த த்ரெட்டுக்காக அந்த பாபின் நூல் செட் மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹுக் இருக்கும். இந்த ஹுக்கை ஹேங் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த ஆக்டோபஸை வந்து ஜஸ்ட் தண்ணிக்குள்ளே இறக்குற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் காமிப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் மேக்னெட்ஸ். ஸோ பட்டன் மேக்னெட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிஜிட் ஸ்பின்னராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் பிகினிங் டைமில். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கான போல் மேக்னெட் தான் இது. ஸோ இதை பார் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்த் போல் அண்ட் சவுத் போலோட ஆப்ஷன் இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு தான் காம்பஸுமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெர்ஷன் தான் இது இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு போலில் வந்து அட்ராக்ட் பண்ணி கீழே வந்து வாட்டர் லெவலில் வச்சிருப்பாங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மேக்னெட். இந்த ஹார்ஸ் மேக்னெட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு ஹார்ஸ்னு இருந்துச்சுன்னா ஹார்ஸோட செப்பல் மாதிரியே இது இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மேக்னெட் வந்து அதிகமாக வந்து ஃபேமஸாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா சவுத் வந்து அட்ராக்ட் பண்ணாது, நார்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஆனால் நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணும், சவுத்தும் நார்த்தும் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் அட்ராக்ஷனும் ரிஃப்ளெக்ஷனுக்கான ஆப்ஷன். சின்ன வயசில் இதெல்லாம் வந்து பண்ணது. ஸோ இந்த கிட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பை பண்ணேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வகையான டோனட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. டோனட் மேக்னெட்னா பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் வந்து ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நார்த்தும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சவுத்தும் இருக்கும். அதாவது அட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அந்த இடத்துல வந்து இது வந்து ஹேங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ்லையும் அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போயுமே அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிட்ட நான் ஷாப்பில் தான் பார்த்தேன். நான் ஆன்லைன்லாம் வாங்கல, ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம வியூவர்ஸ்ட்டை காமிக்கலாமே, அவங்களுக்கும் ஏதாவது நாஸ்ட்ராலஜிக் ஃபீலிங் வருதான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது.